Hello and welcome to KNP Kitchen. இன்னைக்கு Tirunelveli Special Ukkarai எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கடலை பருப்பு இல்ல துவரம் பருப்பு, வெல்லம், நெய், ஏலக்காய் பொடி, கொஞ்சமா முந்திரி இல்ல தேங்காய். முதல்ல அடுப்புல pan வச்சிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரி அல்லட்டி தேங்காய் எது நீங்க சூஸ் பண்றீங்களோ அதை வந்து நல்லா கோல்டன் பிரவுனா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்கிரிடியன்ட்ல சொல்லும்போது நான் கடலை பருப்பு இல்ல துவரம் பருப்புன்னு சொன்னேன். சில பேர் இதை துவரம் பருப்புல கூட பண்ணுவாங்க, அதனால சொன்னேன். பட் கடலை பருப்பு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதே கடாயில் கடலை பருப்பை கொஞ்சம் வாசனை வர மாதிரி வறுக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வறுக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி வறுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி வறுக்கணுன்றதை மட்டும் காட்டுறதுக்காக கொஞ்சமாக வறுத்துருக்கேன். இந்த மாதிரி வறுத்துக்கணும். வறுத்த கடலைப்பருப்பை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அரைச்ச கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சது இந்த மாதிரி கிளம்பியாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிராக வரும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வெல்லமும் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஆர்கானிக் வெல்லமாக இருந்தால் வடிகட்ட தேவையில்லை, இல்லாட்டி வடிகட்டிக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாகு பதம்னு பார்த்தீங்கன்னா பிசுக்கு பதம் வந்தால் போதும், 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி தேவையில்லை. இந்த பிசுக்கு பதம் புரியலைன்னா தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில் இந்த வெள்ளைப்பாக கொஞ்சமாக விட்டு பார்த்தீங்கன்னா கீழே போய் செட்டில் ஆகிக்கணும். ஆனால் அதை உருட்ட வரக்கூடாது. உருட்ட வந்ததுன்னா அது கம்பி பதம், உருட்டாமல் அது செட்டில் ஆகிடுச்சுன்னா தக்காளி பாகு பதம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பொடிச்சு வச்ச கடலை பருப்பை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே கட்டி தட்டக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை அந்த பாகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, நான் இப்போ காட்டுறதுல உங்களுக்கு உதிராக தெரியும். ஒருவேளை கொஞ்சம் பாகு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி அடுப்பில் வச்சு நீங்கள் கலரணும். ஆற நல்லா உதிரியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. வாசனைக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும், ரொம்ப நெய் தேவைப்படாது. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த 5 நிமிஷத்தில் நீங்கள் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பாகு இஞ்சினா போதுமானது. இதுக்கு இதுதான் இதோட பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சருங்க. இது புட்டு மாதிரியும் இல்லாமல் திருவாதிரை களி மாதிரியும் இருக்காது, இன்பிட்வீனாக இருக்கும். இந்த மாதிரி வரணும். ஒக்கோரை ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. இது திருநெல்வேலிக்கு மட்டும் பிரசித்தி இல்லை, எங்களோட ட்ரெடிஷ்னல் தீபாவளி ஸ்வீட் ரெசிபியும் இதுதான். இதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்வீட் எல்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் இட்.